நடைப்பயிற்சி செய்வது உடலுக்கு ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நடையிலும் வேக நடையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படி வேக நடையின் மூலமாக உலகை திரும்பி பார்க்க வைத்த யாழ்ப்பாணத்து மாணவி ஒருவரைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறோம். கொழும்பிலே முப்படைகளோடு இடம்பெற்ற வேக நடை பயிற்சியிலே தனக்கென்று ஒரு தனித்துவத்தை வெளிப்படுத்தி முன்னகர்ந்து வருகின்ற இம்மாணவியை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கொழும்புல நடைபெற்ற கனிஷ்ட தேசிய மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டியில 2025ஆம் ஆண்டுக்குரிய விளையாட்டு போட்டியில முப்படையினரோட நடந்த வேக நடையில அவ ஒரு அக்கா ஒரு ஆள் 3ஆம் இடம் பெற்று இதுல ஒரு சாதனையை படைச்சிருக்கா. அது என்ன சாதனை, இது என்னடா 3ஆம் இடம் பெற்று ஒரு சாதனை என்று சொல்றீங்கன்னு நினைக்க கூடாது. இங்க தமிழர்கள் என்று சொன்னாலே அதாவது வெளி மாவட்டங்கள்ல தென்னிலங்கையில தமிழருக்குரிய அந்த உரிமைகள் குறைஞ்சு கொண்டு வருது. அந்த வகையில எங்களோட மாகாணத்தில இருந்து வெளி போற மாணவர்களை அங்க போய் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில தான் அவங்க தண்ட திறமைகளை வெளிக்காட்டி கொண்டு வராங்க. அப்படியான ஒரு அக்காவை தாண்டிக்கு நாங்க இந்த காணொலியின் வாயிலாக கொண்டு வர இருக்கிறோம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அதாவது இப்போ விளையாட்டுன்னு சொன்னா கூட இப்போ விளையாட்டுல தான் கூட திறமையில காட்டுவாங்க. என்னடா அது சின்ன வயசுல இருந்தே ஆர்வமா இருக்கிறதால இந்த விளையாட்டின் மேல இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு இப்போ வந்தது? விளையாட்டுக்கு மேல இருக்கிற ஆர்வம் உண்மையா சொல்ல போனா 10ஆம் வகுப்பு தான் எனக்கு வந்தது. அதுக்கு காரணம் முதலாமன்லேருந்து ஓஎல் ஜாமுல சேப்ராசத்தியாத்துல படிக்கிறேன். அங்க படிச்ச ஸ்போர்ட்ஸ் பிரதீஷ் மேட்ச் திருப்போல் பிரதீஷ் மேட்ச் தான் என்ன விளையாட்டுக்குள்ள பண்ண. ஆரம்பத்துல 10ஆம் வகுப்புல முதல் 800 மீட்டர் 1500 மீட்டர் அந்த ரேஸ் எல்லாம் நான் செய்வேன் சேர்த்து வாக்கி விட்டேன். சார் என்னடா சவால் வர்றது, நீ வின் பண்ண மாட்டேன், நான் நீ வின் பண்ண மாட்டேன், தோத்துறேன் சரி என்ன சுத்தி விடுறது. அப்ப அதால வின் பண்ணி கொண்டு வந்து அப்படி அதுலதான் இன்ட்ரெஸ்ட் வாங்கினேன். இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கண்டா, இப்ப வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கண்டா, இப்ப படிக்காட்டி அப்பா சொல்லுவார் நீ இந்த எக்ஸாம்ல முதலாம் ஆள் வந்தா உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படி. அப்ப அம்மா சொல்லுவா உனக்கு போன் வாங்கி தருவேன். அப்படி அந்த ஆர்வத்துலதான் பிள்ளைகள் அந்த நிறைய அவங்களோட திறமையில வெளிக்கொண்டு வர அந்த இதுல நீங்க அவர் இல்ல இல்லன்னு சொல்ல நீங்க ஓம் கொண்டு வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னா இல்ல செய்து காட்டணும் அதான் கண்டுபிடிச்சிட்டு அப்ப இனிவே நான் செய்ய மாட்டேன் வம்பு குசு பேசி கொண்டு வந்தாரு. அதுக்கு 800 மீட்டர் அந்த 400 மீட்டர் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஆரம்பத்துல? ஆரம்பத்துல எனக்கு 800 அந்த வளையம் கூட்டம் எல்லாம் ஈஸியா செய்து கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கு பிறகு உங்க இப்ப உங்களோட நீங்க படிச்சு கொண்டுதானே இருந்தீங்க. 10ஆம் வகுப்புல படிக்கக்குள்ள அங்கால காப்பதர் சாதாரண பரீட்சை அந்த டைம்ல என்ன செய்வீங்க? படிக்கணும் என்ன வந்ததோ இல்ல? அந்த டைம்ல விளையாட்டுன்னு துவங்கிக்க அந்த விளையத்தோட கொரோனா வந்துச்சு, அதோட ஸ்டொப் ஆயிட்டு. அப்ப விளையத்துல எல்லாத்துலயும் நல்லா செய்து கொண்டு வந்தேன். இன்ட்ரெஸ்ட் ஸ்டொப் ஆயிட்டு சேர்ந்து இன்னும் படிக்கணும் ஆரம்பத்துல மக்கு பிள்ளைதான் ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்தவா அவாண்ட ஒரு அன்பாலதான் படிச்சு பாஸ் பண்ண மாட்டேன்னு தான் இருந்தேன். நான் ஓயல் பாஸ் பண்ணிட்டேன். நிறைய பிள்ளைகள் சில அந்த பாடசாலை படிக்கிற அந்த ஆசிரியர்மார்கள் அன்பா இருந்தாங்களே, அந்த அன்புலயே படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது. சில நேரம் டீச்சர் அடிச்சாங்கன்னா அன்னைக்கு அந்த பாடத்தை கட் பண்ற பிள்ளைகளும் இருக்கு. இது ஓடிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வேக நடை மேல இருக்கிற ஆர்வம் எப்படி வந்தது? இதுக்குள்ள போலாம் இந்த ஏஎலுக்கு விக்டோரியா குளிச்சுக்கு போனேன். அங்க மரதனதுகள் செய்தேன். சேர்ந்து ஏஎல் ஃபைனல் இயர் படிக்கதான் சுபாஷ் சார் அங்க புதுசா ஒரு சார் வந்தாரு, டிடி சார் வந்தாரு. அவர் தான் கொண்டே என்ன வேக நடை நான் செய்வேன்னு சொல்லி அதுக்குள்ள கொண்டே உட்படுத்தி விட்டாரு. ஓகே, அவர் ஆரம்பத்துல இப்ப நீங்க மரதன் 800 மீட்டர் ஓட்டங்கள் தான் ஓடிக்கொண்டு வந்தீங்க. மரதன் 800 அதுல எல்லாம் மரதன் 5000 10,000 நிசாந்த் கோச் பழகினார். ஒரு கோச்சிங் இருந்தார். கோச்சிங் பிறகுதான் சுபாஷ் சார் வந்தார். அந்த டைம்ல நீங்க அது கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது மெதுவாகவும் ஓடலாம் பார்த்தாங்களாம் அப்படி இருக்கு. வேக நடைனா என்ன அந்த டைம்ல நீங்க அறிஞ்சீங்களா அது எப்படி இருக்கும்? முதல் இந்த ஜூனியர் நேஷனல் சார் ஜோண்டா மீட்ல தான் இந்த கோல்ட் மெடல் அடிச்சாங்க.
அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, என்னன்னே தெரியாது. ஒரு 5 நாள் பழகி இருக்கு. ஆரம்பத்துல நீங்க அவர் சொல்லும் போது என்ன கேட்டீங்க? சார் இது என்ன சார் இப்படி சரி வராது, அது கொஞ்சம் வித்தியாசம் நெருங்கி நடக்கிற போல. இப்பவே நான் நடக்கிறத பார்த்த புதுசாராக்கள் பார்த்துட்டு சிரிக்கிறேன். ஒரு முறை கிரவுண்ட்ல நடக்க கிரவுண்டே என்ன பார்த்து சிரிச்சது. சார் விட இது சரி வராது சார் சொல்ல இல்லைன்னு சொல்லி சார் தான் பழக்கினேன். 5 நாள் பழகினேன். இதோட ஏற்கனவே மெரதனுக்குரிய பிராக்டிஸ்ல இருந்தேன். இந்த ஸ்டைல 5 நாள்ல பழகினேன். பாத்தீங்களா, இப்போ ஓடுறேன்டா அப்படி இருந்தாலும் ஓடிடலாம். இது நடக்கிறது ஸ்டைலாவும் நடக்கிறது சொல்லுங்க. அந்த இப்ப பாருங்க கலசுக்கு அவன் நடக்கிற அப்படின்னு சொல்லுங்க. தெரியும் தானே இப்ப இருக்கிற சமுதாயத்தை பத்தி. ஓகே, ஆரம்பத்துல நீங்க இந்த இதை வந்து பழகிட்டு எந்த போட்டியில முதல் பங்கு பெற்றீங்க? சார் ஜோண்டாபெட் எங்க நடைபெற்றது? அது கொழும்பு சுகதாசா ஸ்டேடியம். ஓகே, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் போட்டிக்கு நீங்க அங்க போயிட்டீங்க. போயிட்டு இப்ப அங்க வந்து உங்களுக்கு நிறைய அறிமுகம் இல்லாத முகங்களா இருக்கும். முழுக்கவே சிங்கிள் ஆகலாம். அந்த போட்டியில அவ்வளவு பயப்படுத்த விட்டு அப்படி படத்துக்கு வந்து உருள்றது, மூ அடிக்கிறது, கத்துறது, எனக்கு பார்த்தோன்னா ஹார்ட்டே அடிக்க என்னடா இது, நாங்க ஃபர்ஸ்ட் நடக்க ஒரு மாதிரி இருந்து நாங்க இது இந்த போட்டியில எனக்கு கிடைக்காது. எந்த ஒரு இதுலதான் சரி சும்மா வந்துட்டேன், காசு வந்துட்டேன், நடப்பம் தான் நடந்தது. நடக்க வலிக்கிற ஒரு 5 ரவுண்ட் போக வலிக்கிற எனக்கு நம்பிக்கை வந்துடுது. இல்ல பிடிக்கலாம், இது அந்த போட்டியில அறிவுரை சொல்லுவீங்க அந்த என்னென்ன செய்யணும். அப்பயும் கூட சிங்களத்துலதான் சொன்னது, தமிழ்ல சொல்லல. எனக்கு அதுவும் கொஞ்சம் கடுப்பாயிடுது. அது சரி. இப்ப நீங்க அங்க இருக்கிற எல்லாம் சிங்கள பிள்ளைகள் சொல்ற அந்த இதுகளும் சிங்களத்துல, அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தோணும்? தமிழ்ல உங்களுக்கு என்ன தோணினது? வினக்கட்டிங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போறோம், சம உரிமைன்னு சொல்லினா தமிழ்ல சொல்ல அடிக்கிட்டு இருந்தேன். அதுதான் என்ன சிங்களம் தான் நாங்க மெயின். நாங்க போனோம் தமிழ்ல சொல்றேன்னா அதுவும் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவீங்க கூடுதலா. ஓகே, இங்கிலீஷும் தெரியாத பிள்ளைங்க தமிழ்ல கிடைக்கிற பிள்ளை. தமிழ் அதுக்குள்ள 1-2 பேரும் அநேகமா தமிழ்ன்றது குறைவு. அப்ப உங்களுக்கு அந்த 5வது ரவுண்ட் போகும்போதே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துட்டு விடக்கூடாது, வின் பண்ணணும் நடந்து முடிக்கிறாங்க. ஏன்னா எங்களையா சுத்தி கிரவுண்ட் முழுக்க ஒரு பிள்ளைங்க கத்த அப்ப நான் இல்ல விடக்கூடாது நடந்து முடிச்சு. எத்தனை ரவுண்ட் மொத்தம்? 5000 400 மீட்டர் கிரவுண்ட்ல. ஓகே, இது வந்து ஒவ்வொரு மீட்டர் படிதான் அந்த வேக நடை இருக்குது. 5000, 10000, 3000. நீங்க எத்தனை மீட்டர் நடக்கிறேன்? நான் 10000, 20 கிலோமீட்டர் மட்டும் நடந்திருக்கீங்க. ஆரம்பத்துல இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு எடுக்கும் போது எப்படி இருந்தது? ஒரு கடினமா இல்லையா? அது சரியான கஷ்டமா இருந்தது. சும்மா சரியான கஷ்டமா இருந்தது. ஸ்டைல் இப்ப விஜய் தான் கொண்டு விட்டவ, அவர்கிட்ட ஏற்கனவே 2 பிள்ளைகள் பழகி கொண்டு வந்தவ. அவைகளோட செய்ய எல்லாமே இந்த ஸ்பீடுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியும். அதுக்கு பிறகு போக வந்துட்டு இப்போ நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க? ஓகே, அதுக்கு பிறகு நீங்க எத்தனை போட்டிகள்ல பங்கு பெற்று இருக்கீங்க? அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாகாணம் மாவட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு போட்டியிலும் 4-5 போட்டி கிட்ட பங்கு. ஃபர்ஸ்ட் போட்டி நடக்கக்குள்ள நீங்க எத்தனையாம் வகுப்பு படிக்கிறீங்க? ஏஎல்ல தான் வேகநடை ஏஎல் ஃபைனல். ஏஎல் எக்ஸாமுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த மீட் நடந்தது. அப்பதான் சரி ஏஎல்ன்றீங்க. அப்ப படிப்புல அப்படி போனது? படிப்பு காமர்ஸ் தான் பாஸ் பண்ணிட்டு கொலிச்சு பார்த்தோம். ஓகே, இப்ப இந்த வேகநடை போகும்போது அம்மா அப்பாக்கள் ஒன்றும் சொல்லலையா? என்ன இதுல எல்லாம் ஓடி தெரியாம படி அப்படின்னு நான் போக மாட்டேன், எக்ஸாம் வருது, நான் அழுது அடம் பிடிச்சு விட்டு இருந்தது. என்ன கூட்டிக்கொண்டே அம்மா இப்ப சொன்னா விளையாடிக்கிற பிள்ளைகளுக்கு தவறான உதாரணமா போகும். இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனேன். ஆனா உண்மையான அம்மா தான் என்ன கொண்டு விளையாட போயில இது சரி வராது. ஏன்னா மெரதனங்களுக்கு தான் முதல் கொழும்பு போறது. அப்ப அதுல போய் எனக்கு கிடைக்காம விட்டு எனக்கு வெறுத்துட்டு மெரதன போய் விட்டாதான் வேற 10க்குள்ள 8 தான் வேற எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுது. இனி இதுவும் வேஸ்ட் தான், இது கிடைக்க முதல் தானே அது கிடைக்காண்டுட்டு வரலாம். இல்லங்க பத்தி கூட்டிட்டு போய் கோல்ட் மெடல் அடிச்ச அப்புறம் சரியா கிரவுண்ட்ல இருந்து அந்த வின் பண்ணி ஓடி நடந்து முடிச்சுட்டு அம்மாட்ட வெளியில வாரத்துக்குள்ள கண்ணால கோலன்னு அம்மா இன்னைக்கு நீ கூட்டிட்டு வரலண்டா எனக்கு வந்து தங்க மெடல் கிடைச்சிருக்கா தானே. அதுக்கு பிறகு அப்ப அம்மா தானே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்? அம்மா தான் சப்போர்ட்.
பிராக்டிஸுக்கு வெளியே எழுப்பி விடுறேன்டாலும் சாப்பாடு திட்டுறேன்டாலும் எல்லாம் கொண்டு கொண்டு திரிவா. ஓகே. அப்போ அதில் அப்போ உங்களோட இப்போ ஸ்கூல் அந்தக்குள்ள படிப்பு இங்கே ஒரு பக்கம் விளையாட்டு ஸ்கூலுக்கு போகணும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தடை இந்த இது வந்து ஒரு தடையா இல்லையா? தடைய வந்து நம்மவே அப்ப சப்போர்ட் பண்ணிக்க அந்த தடை பெருசா தெரியல. அதோட அதோட கடை எப்படி இருந்தது? சமுதாயம் வந்து பொம்பளை பிள்ளைக்கு ஏன் விளையாட்டு தேவை எங்க எனக்கு முன்னுக்கு சொன்னாக்களும் இருக்கிறேன், பின்னுக்கு முன்னுக்கு நல்லா கழிச்சுட்டு பின்னுக்கு ஏசினாக்கள் அப்படியும் இருக்கிறேன். ஏனென்றா இப்ப வந்து பெண்கள் வந்து அதிக அளவா வந்து முன்னேறி கொண்டு வராங்க. பெண்களோட முக்கியத்துவத்தை வந்து இந்த உலகம் நல்லா அறிஞ்சிட்டு இப்ப பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டு. ஆனா இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளையும் தான் வீட்டுல தான் இருக்கணும் என்ற அந்த இருக்கிறாங்க. இப்படியான அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற மனநிலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வரையில. அப்படியான டைம்ல இந்த சில பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்பினா என்ன சொல்ல நினைப்பீங்க? ஒரு திறமையா இருந்தும் வழிகொணராத பிள்ளைகளுக்கு யாரவே என்ன சொன்னாலும் நீங்க உங்களோட திறமைய நீங்க தான் வழிகாட்டணும். நீங்க நல்லது பண்ணாலும் சிறந்துதான் போகுது, கெட்டது பண்ணாலும் சொல்லத்தான் போயிடும். அதுக்கு அதே சொல்றத நீங்க கணக்குல எடுக்க கூடாது. உங்களோட வெற்றி பாதையை நீங்க போய்க்கொண்டு. முதல்ல இந்த ஜூனியர் நேஷனல் போட்டிக்கு எப்ப போனீங்க? 2023 ஜூனியர் நேஷனல் 2024 போன வருடம் போனீங்க. அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் கொழும்புல தானே நடந்தது? அது இதே போட்டிதான், இதே போட்டி சில்வர் மெடல் அடிச்சு அதே போட்டிதான். அதுக்கு போயிக்க முதல் உள்ளுக்கு இறங்க விடையில இந்த நம்பர் இல்லன்னு சொல்லி போறேன். ஏன்னு தெரியல, இங்க இருந்து எனக்கு காசு எல்லாம் கட்டி எல்லாம் சீட் எல்லாம் அனுப்பினது ரிஜிஸ்டர் காசு தான் உள்ளுக்கு விட்டாரு. இதுக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல போகும்போது காசு கட்டியா போறோம்? எவ்வளவு காசு கட்டணும்? இதுக்கு 1000 ரூபாய் அந்த போட்டிக்கு பங்கு பெற்றதுக்கு. அப்ப இங்க இருந்து நீங்க கொழும்புக்கு போறதுக்கான அந்த பயண செலவா இருக்கட்டும், அங்க போய் தங்கும் இடம் வசதிகள் மற்ற உணவு செலவுகள் இதெல்லாம் என்ன அந்த போட்டியாளர்களை பார்த்துக்கொள்வாங்க இல்ல அது உங்களோட செலவுகள் தான்? இந்த நேஷனல் மீட்டிங்ல இருந்து போயிட்டு இதுக்கு நாங்க தான் பாத்துக்கணும். நீங்க தான் பாத்துக்கணும். மாகாணம் மாவட்ட மட்ட போட்டிகளுக்கு அதை பாத்துக்கணும் நடத்துறாரு. இதுக்கு நாங்க தான் சொல்லுவோம். இங்க இருந்து நீங்க ஒரு தெரியாத ஊருக்கு போறீங்க, அதுவும் மொழிகள் பிரச்சனை இருக்கு. எப்படி இருந்தது அந்த டைம்ல போகும்போது உங்களுக்கு? இது சேரோட போனபடியா ஒரு பரவாயில்ல, டீமா போறபடியா. தனியா போறேன்டா பதட்டம் பயம். இதற்கான செலவுகளை நீங்க எப்படி மேட் பண்ணீங்க? இதுக்கு எங்களுக்கு அம்மாண்ட அப்பாண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வெளியில இருக்கு, குணாணி இருக்கு, மதியணி இருக்கு, அவர் தாரவர் ஸ்பான்சர் பண்றவங்க. ஸ்பான்சர் பண்றது விக்டோரியன் கிளப் ஸ்கூல் கிளப் அதுக்கு ஸ்பான்சர். அப்ப நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்காங்க. அந்த முதலாவது இந்த போட்டிக்கு நீங்க போகும்போது அங்க போய் உங்களோட அந்த கிரவுண்டுக்குள்ள இறக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க தானே, நீங்க கேட்கலையா ஏன் இது அப்படி? பேர் கலைச்சது ஏன் இப்படி சொல்ல உங்களோட நம்பர் தெரியல அது இதுன்னு சொல்லி பென்சர் கலைச்சுதான் எடுத்து உள்ள போயிட்டாரு. அப்ப நீங்க அந்த காசு கட்டின ரிசிப்ட் எல்லாம் காட்டுவீங்க? எல்லாம் காட்டி போட்டோகாப்பியும் எடுத்து வச்சிருந்தாங்க. சொன்ன முதல்ல எதுக்கும் போட்டோகாப்பி எடுத்து வைங்க, போட்டோகாப்பியை காட்டி அதுக்கு பிறகுதான் விட்டது. பிறகு போனதுக்கு பிறகு உங்களை எப்படி பார்த்தாங்க? போனதுக்கு பிறகு நாங்க பொட்டு எல்லாம் வச்சுக்கொண்டு தெரியுங்க இங்க இருந்து அங்க மட்டும் இலக்கிறங்க போயிட்டு எனக்கு என்ன பவுல் அடிக்க வலிக்குது மடிக்கிறது. எனக்கு என்னமோ என்ன சொன்னவங்க அப்படின்னு வேகநடைக்கு 3 பவுல் இருக்கு. கால் மடிய கூடாது, இடுப்பாடும் காலும் காலும் நிலத்தோட தொடுகையில இருக்கு, அந்த ஸ்டைலில் ஒரு காட்டும் காட்ட வலிக்கிட்டாங்க. அது எனக்கு நான் இவ்வளவு சரியான இதுலதான் போனேன். ஏன் நடிச்சு வந்து இந்த வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நீங்க கேட்கலையா அங்க அந்த இடத்துல? சேர கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு மேலும் வெறுத்துட்டு அது என்ன கதைச்சு பவுல் அடிச்சுட்டுன்னா நீ கதைச்சு யோசனை இல்லையா? இந்த தடவை நீங்க போட்டிக்கு போனீங்க, முப்படையினரோட கலந்து கொண்டீங்க. மொத்தம் எத்தனை பேர் நீங்க இந்த போட்டியில கலந்து கொண்டீங்க? 20 பேர் கிட்ட கலந்து கொண்டாங்க. 23 உண்டாது. இப்போ படையினரோட நடக்கும் போது அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாங்க? அத எங்களை விட இந்த நல்ல பயிற்சி இருக்கிறபடியா நல்லா நடந்தது. முதல் 2 பேர் மற்றவர்கள் என்னன்னு தெரியல, வந்தபடியா
அப்ப நீங்க ஆரம்பத்துல நடந்து எத்தனை ரவுண்ட் இதுல நடந்தீங்க? 25 10,000 மீட்டர். 10,000 மீட்டர் நடந்தீங்க. ஆரம்பத்துல நடந்து போகும்போது எத்தனையாவது ரவுண்ட்ல எப்படி என்னால முடியும் அப்படி எப்படின்னு நடந்தீங்க? இல்ல ஆரம்பத்துல இருந்து அதே முதல் ரவுண்ட்ல இருந்து 3வது தான் போய் கொண்டிருந்தேன். நான் நினைச்சேன் இடையில சில விட்டுருவேணும்னு நினைச்சேன். சேர்ந்து கடைசி ஒரு 4 ரவுண்ட் இருக்கேக்க இல்ல விடக்கூடாது, பின்னுக்கு சத்தம் கேட்குது, பின்னுக்கு மெட்டங்கள் வாரது, காதுல மழை பெய்யுது, மழைக்கு நினைஞ்சதுதான் நடந்து முடிக்கணும். அப்ப காதுல சத்தம் கேட்டு பின்னுக்கு வேற பெரியணும் வேண்டாம் 4 ரவுண்டு பினிஷிங் அடிக்கிற போல ஸ்பீட் பண்ண வலிக்கிட்டது. நடந்து முடிச்சிட்டீங்க. நடந்து முடிச்சிட்டு 3ஆம் இடம் வந்த உடனே எப்படி இருந்ததுமா? அது வந்து சந்தோஷம். போன முறை எவ்வளவு கஷ்டப்பட்டனோ இந்த முறை அதுக்கு டவுன் பண்ணாங்க சந்தோஷம். நாங்க அந்த தங்க மெடல் அடிக்கணும்ன்ற அந்த இது இல்ல, இதுல ரேஸுக்குள்ள வரும் 3ஆவதுக்குள்ள வந்துடணும். என்னோட போன முறை தோக்கடிக்கப்பட்ட காரணம் தெரியாம தோக்கடிக்கப்பட்ட ஒரு போட்டியில வின் பண்ணணும்ன்றது. நீங்க இதன் மூலம் யாருக்கும் நன்றி சொல்லணும்ன்றா யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? நன்றி சொல்றது எங்க அப்பா அம்மாக்கு தான் முதல் நன்றி சொல்லுவேன். அம்மா தான் எல்லாத்துக்கும். எங்க கொழும்பு போனாலும் கொழும்பு தனிய விட மாட்டேன். என்னோட வரல அம்மா தான். வருத்தம் நிறைய இருக்கு, எல்லாரும் வேற வருவா. ஆரம்ப கால பயிற்சியாளர் துவக்கிட்டு இது நிஷாந்த் கோவில், சுபாஷ், இப்பத்தைய பயிற்றுனர் விஜிதரன் சார் வேலைக்கும் போகணும், விடிய விளையாட வருவார். வேலைக்கு சைன் பண்ண வருவார், வந்து கஷ்டமாக அவங்களுக்கு பழகினாங்க. இதன் மூலம் உங்களுக்கு இந்த போட்டியில பங்கு பெறுவதன் மூலம் உங்களுக்கு ஏதும் ஒரு ஊதியம் எதுவும் கிடைச்சிருக்குதா? ஊதியம் வந்து நேஷனல் மீட்டிங்ல போயிருக்க மெடல் எல்லாம் மெடலும் இந்த சர்டிபிகேட் தான் எங்களுக்கு. மாகாண முதல்வருக்கு போயிருக்க காசு வரும். அதை வச்சு என்ன செய்வீங்க? ஒரு தொகுதி எனக்கு எடுப்பேன். இப்ப 20,000 வந்தா ஒரு 5, 6, 7 எனக்கு எடுப்பேன். உடுப்பு வாங்க மிச்சத்தை ஸ்கூலுகளுக்கு ஸ்பான்சர் பண்றது கொடுப்பேன். ஏன்னா நான் ஸ்பான்சர்ல போய் தான் இப்படி விண்மணிகள் வரேன். முழுசா எனக்கு எடுத்து அது கடவுளுக்கு இருக்காது. அப்ப கொஞ்சம் எனக்கு எடுத்துட்டு கொஞ்சம் தான் ஸ்கூலுக்கு. ஓகே அக்கா, மிக்க நன்றி. எங்களுடன் இவ்வளவு நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சு உங்களோட கஷ்டங்களையும் உங்களோட சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு இந்த வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.